அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் அனைத்து மாணவர்களையும் வருக வருக என கரம் குட்டி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாடுவதற்கு தேசிய மகளிர் கூட்டமைப்பின் சார்பாக ஆலோசகர் திருப்பூரிலிருந்து தண்டமாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயா, கடவுள் வாழ்த்து பாடுங்கள். வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஐந்து அறத்தனை ஆணைமுகத்தினை இந்தில் இளம்பரை போலும் நந்தி மோந்தனை ஞானக்குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. நன்றி சார். மீண்டும் திருப்பூர் தண்டபாணி ஐயா அவர்களை ஜோதிட முத்து, ஜோதிட டிப்ஸ் என்ற தலைப்பில் ஒரு டிப்ஸ் வர தருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இன்றைய டிப்ஸ், அதாவது மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கான ஒரு எளிய டிப்ஸ். மோர் தானம் செய்ய வேண்டும், நீர் தானம் செய்ய வேண்டும், கோதுமை துவரை நெய் தானம் செய்ய வேண்டும், மேலும் சாமிக்கு நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திரத்தின் சுடர்மணி நிகழ்ச்சியான 31ஆம் நாள், அதாவது ஜனவரி மாதத்தின் இறுதி நாளான இன்று நம்மிடையே சிறப்புரை ஆற்றுவதற்காக ஜோதிட ரத்னா சென்னையை சேர்ந்த மோகன் ஐயா அவர்கள் நம்முடைய வருகை புரிந்துள்ளார். அவர்களை உங்களின் சார்பாக, அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அவரை வரவேற்புடன் மட்டுமல்லாது அவரை பற்றிய சில குறிப்புகளை இவ்விடத்திலே பதிவிட இருக்கிறேன். ஐயா அவர்களின் பார்த்தீங்க அப்படின்னா தாயார் மாரியம்மாள் அவர்கள் ஆவார்கள். தந்தையார் KP கணேசன் ஐயா அவர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ஜோதிட துறையில் சிறந்து விளங்குறதுக்கு முன்னாரே பார்த்தீங்கன்னா அப்படின்னா கவர்மெண்டை சார்ந்த அரசு சுகாதார துறையில் மாவட்ட அதிகாரியாகவும் இருந்து அதிலேயே மேம்பட்டு பின்னர் மண்டல அதிகாரியாகவும் பணியாற்றி கடந்த 2025ஆம் ஆண்டு தான் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவர் இந்த 2025 பணி ஓய்வு பெற்றாலும் 2004ஆம் ஆண்டிலேயே இவர் என்ன ஆகுதுன்னா, ஜோதிடத்தின் மேல் இருந்த ஆர்வத்தின் காரணமாக பணியில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடவியல் பயின்று அதில் பட்டமும் பெற்றுள்ளார். மேலும் 2022இல் ஜோதிட ரத்னா பட்டமும் இவர் பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாது இவர் தனிப்பட்ட முறையாக குருமார்கள் அதிக குருமார்களிடம் தன்னுடைய கலையை மேலும் மேலும் செம்படுத்தி கொண்டுள்ளார். அந்த வகையில் இவருடைய குருமாரான அந்த குருஜி துரை ஐயா அவர்கள் ஆவார்கள் மற்றும் டாக்டர் திருக்கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களும் ஆவார்கள். இவர் தன்னுடைய ஜோதிட துறையில் சிறந்து விளங்கும் போதும் இவருடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் பார்ப்பதாகட்டும், ஜாதக பலன்களாகட்டும், திருமணம், அதாவது திருமண பொருத்தம் பார்த்து அதுவும் இந்த காலத்துக்குன்னா திருமணத்துக்கான நிகழ்வு அப்படிங்கிறது இவர் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த வகையில திருமணத்திற்கான ஜாதகங்களை பார்ப்பதும், புதியதாக ஜாதகங்கள் எழுதுவதும் போன்ற அரிய பணியை இவர் நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாது இவருடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆய்வு சொல்வதாகட்டும், ஜோதிடத்தை அலசி ஆராயப்படி தன்மையாகட்டும் மிக எளிய முறையில் இவர் தன்னுடைய பலன்களையும் ஆய்வுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சிறப்பு மிக்க ஐயா ஜோதிட ரத்னா சென்னையை சேர்ந்த மோகன் ஐயா அவர்களை இன்று சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தின் கடைசி நாளான சனிக்கிழமையான இன்று சனி நின்ற ஸ்தான பலங்கள் என்ற தலைப்பில் நம்முடைய உறவாற்ற வந்துள்ளார். ஸோ அத்தகைய சனி பகவானின் அருளை பெற நாம் அவருடன் இணைந்து பயணம் செய்வோமாக. ஐயா அவர்களை உங்கள் சார்பாக இன்றைய சிறப்புரையான சனி நின்ற ஸ்தான பலங்கள் என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்க. உங்களுக்கு பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றி உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்விகள் கேட்டாங்கன்னா பதில் சொல்லிக்கலாம். சரிங்க. ஓகே, நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈண்டெடுத்த எனது தாய் தந்தை, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள்,
மேலும் தென்காசி மாவட்டம் கடைநல்லூரிலே அருள்பாவித்திருக்கும் எனது குலதெய்வம் ஆகியோர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் எனது உரையை தொடங்குகின்றேன். அதற்கு முன்னதாக நவக்கிரக ஸ்தோத்திரத்துடன் தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். ஓம் ஆதித்யா எச சோமாய மங்களாய புதனா எச குரு சுக்ர சனிப்பியாச ராகவே கேதவே நமக. ரைட்டு. நாம இன்று உரையாட எடுத்துக்கொண்ட இன்றைய தலைப்பு வந்து சனி பகவான் நின்ற பலன்கள். இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணும் விதமாகவும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட கற்பவர்களுக்கும் ஒரு பலன் கூற பயன்படக்கூடிய ஒரு நோக்கத்திலே இந்த வகுப்பு அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம இப்போ ஜோதிட ஆர்வலர்களுக்காக சொல்லிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதகத்திலே 2 கட்டம் இருக்கும். முதல்ல ராசி கட்டம், நவாம்ச கட்டம் 2 இருக்கும். அதுல வந்து ராசி கட்டத்துல வந்து 12 கட்டங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். லானான்னு போட்டிருப்பாங்க, லட்டு லானா. அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எந்த வகையில ஒத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனித்தால் நீங்கள் கொஞ்சம் நீங்களே ஒரு ஜோசியராகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இப்போ முதல்ல சனி. நம்ம சனி பகவான் பத்தி பார்த்தீங்கன்னா, அது வந்து சனி பகவானுடைய கிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சூரியனுடைய மகன் என்பது நமக்கு தெரியும். சூரியனுக்கு வந்து 2 மனைவிகள். அதுல முதல் மனைவியினுடைய பெயர் வந்து உஷாதேவி. அந்த உஷாதேவிக்கு வந்து 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகள்ல ஒருவர் தான் யமன். அடுத்தது அவருக்கு சூரியனுடைய 2வது மனைவியினுடைய பெயர் சாயாதேவி. அவருக்கும் 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளிலே ஒருவர் சனி பகவான். இப்போ இந்த சாயாதேவி வந்து அந்த 2வது மனைவி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது முதல் மனைவி இல்லை. அப்போ சாயாதேவி வந்து முதல் மனைவி என்னுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறாள். அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சித்தி கொடுமை, அதே போல. அப்போ உடனே வந்து மூத்த தாரத்து மகன் யமன் என்ன சொல்றான், அந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து தனது சித்தியை அடிக்க போகிறான். உடனே அந்த சித்தி மகன் சனியானவன், சனி பகவான் தனது தாய்க்கு பரிந்து கொண்டு யமனினுடைய தாயை அவன் உதாசீனமாக பேசுகிறான். அதாவது உனது தாய் இங்க இருந்தா அந்த மாதிரி ஒரு நிலைமை வருமா, அவள் ஓடி போனவள் தானே என்று இவர் கூறவும், யமன் கோபப்பட்டு தனது தண்டத்தால் சனியினுடைய வலது காலில் அடித்து விடுகிறான். இதனால் சனியினுடைய வலது கால் ஊனமாகிறது. இது வந்து ஒரு அப்டிராக்ட். இதுதான் மிக 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 சுருக்கமானது, நீண்ட கதை. நேரம் கருதி இது சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ சனியை வந்து நம்ம ஊனமானவன் அப்படின்னு சொல்றதுக்கு கூடிய காரணம் வந்து இதுதான். சனியை மந்தன் என்றும் சொல்கிறோம் அல்லவா, அதுக்கும் காரணம் வந்து இதுதான். இப்போ நம்ம சனியை தான் சொல்லுவாங்க, அதாவது 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் 30 ஆண்டுகள் என்பது இந்த சனி பகவான் 12 கட்டங்கள் நம்ம ராசி கட்டம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கட்டத்திலையும் 2.5 ஆண்டுகள். அப்போ 12 × 2.5 30 ஆண்டுகள் ஒரு சுற்று. அதனாலதான் அந்த 30 ஆண்டுகள் வாழ்ந்தோரும் இல்லை தாழ்ந்தோரும் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நம்ம நல்லது நடக்க வேண்டுமானால் நவக்கிரகத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை சனியின் மீது வைத்தால் நாம் சந்தோஷங்களை நாளும் சந்திக்கலாம். இப்ப சொல்லுவாங்க, மந்தன் செய்வதை மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. எனவே சனி நினைத்தால் இனிக்கும் காரியங்கள் நாம் ஏராளமாக நடக்கும். சனி வந்து எப்படின்னு சொன்னா, சிலர் பார்த்தால் பலன் தருவார், நினைத்தால் நிம்மதியை தருவார், உச்சரித்தால் உறுதுணையை புரிவார். இது வந்து ஆயுள்காரகன் சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பவன். அதாவது நீதியின் சின்னம் தராசுங்கிறோம். அவர் தராசுக்குரிய இடம் துலாம். அங்கதான் வந்து சனி வந்து உச்சம் பெறுதாரு. சனி பலம் பெற்று யோகம் தரும் விதத்துல இருந்தா நம்மளை வந்து ஒரு ஆட்சி பீடத்தில் கூட அமர வைக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு மனிதன் புகழ் பெறுவதற்கு இந்த சனியினுடைய அருள் தேவை. பாராட்டக்கூடிய மனிதராக விளங்குவதற்கு இந்த அருள் தேவை. இப்ப வந்து உயிர் போக்கும் விஷம் கூட நாம் அளவோடு மருந்தாக்கி சாப்பிடும் பொழுது அது உயிர் காக்கும் மருந்தாகின்றது. எனவே உயிரை தாக்கும் கிரகம் அல்ல சனி, உயிரை காக்கும் கிரகம் என்று இந்த இடத்தை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சனியானவன் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அது ஒரு அரவணைக்கும் கிரகமாகும். இப்போ நம்ம வந்து மொத்தத்துல 2 பேருக்கு தான் ஈஸ்வரன் பெற்றோம். ஒண்ணு ஈஸ்வரன்,
ஈஸ்வரன்னா என்ன? எல்லோரையும் காப்பவர் என்று அர்த்தம். அது 2வது ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நம்ம சனி பகவானுக்கு ஒருவருக்கு தான் 2வது ஈஸ்வரன் பட்டம். இப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்ற சனி பகவான் வந்து சூரியனிடம் இருந்து மிகவும் ஒரு தொலைவாக அமைந்துள்ளது. சூரியனுக்கு பக்கத்துல வந்து இருக்கிறது புதன். புதனுக்கு அடுத்து என்ன இருக்கு? நம்ம ராசி கட்டத்தை பார்த்தாலே தெரியும். அந்த அதிபதிகளை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். புதனுக்கு சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். நம்ம 3ஆம் கிளாஸ்லயே படிச்சுட்டு வரோம். புதனுக்கு அடுத்து இருக்கிறது சுக்கிரன், அப்புறம் செவ்வாய், அடுத்தது குரு பகவான், அடுத்தது குருவுக்கு அடுத்தது என்னது இருக்கு? சனி பகவான். ஆக இதுல மிக பெரிய கோள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. உருவத்திலே பெரிய கோள் பார்த்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் வரும். அடுத்து செகண்ட் சைஸ் வந்து சனி பகவான் வரும். சரி, இப்படி இந்த சனி பகவானோட இன்ட்ரடக்ஷனோட நம்ம வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் 12 இடங்கள்ல ஒவ்வொரு இடமா பார்க்க போறோம். இப்போ இந்த முதல்ல வந்து லக்கணம். ஒருவருடைய பிறந்த லக்கணம் தான் நமக்கு சனி இருந்தால் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். லக்கணம் தான் ஒருவனுடைய தோற்றத்தை குறிக்கக்கூடியது. இப்போ சனி வந்து நமக்கு வந்து இருட்டு கிரகம். நம்ம வந்து சனியினுடைய காரகத்துவத்தை தனியா பார்க்கல. நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய காரகத்துவத்தை நான் அப்பப்போ சொல்லும் பொழுது அது உங்களுக்கு புரியும். சனி வந்து ஒரு இருட்டு கிரகம். ஏன் இருட்டு கிரகம்? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மிக தொலைவில் உள்ள கோள் சனி. சூரியனுடைய கதிர்கள் சனிக்கு விழாது. எனவே அது ஒரு இருட்டு கிரகமாக கருதப்படுகிறது. அப்போ இருட்டு கிரகம் என்பதால் இவர் வந்து சனி லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் சற்று கருப்பு நிறமாக இருப்பார்கள், எளிமையான தோற்றம் உடையதாக இருப்பார்கள், முதிர்ந்த தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்துல சனி ஆட்சி உச்சமாக இருந்தால் அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும். உல்லாசமான வாழ்க்கை இருக்கும், நல்ல தொழில் கூட இருக்கும். லக்கணத்தில் சனி இருந்தால் முக்கியமான இது என்னன்னா ஆயுள் தீர்க்கம். ஆயுள் தீர்க்கத்துடன் அவங்க ஆயுள் தீர்க்கமாக இருந்தாலும் சரி நாள்பட்ட நோய்களும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கடைசி வரை ஜீவன கஷ்டம் இருக்காது. பொதுவாக லக்கணத்திலே சுவர்கள் இருந்தால் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், இது தனித்த புதன், இது போன்ற சுவர்கள் இருந்தால் மன அமைதி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பாவர்கள் இருந்தால் மன ரீதியான கவலைகளும் மன ரீதியான குறைகளும் இருக்கும். சுவர்கள் இருந்தால் பிராட் மைண்டடா இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப சனி போன்ற பாவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து நேரோ மைண்டடா இருப்பாங்க. அடுத்தது எப்படி வந்து நம்ம குரு பகவான் இருக்கும் பொழுது தாராள மனப்பான்மை இருக்குமோ அதே மாதிரி லக்கணத்துல சனி பகவான் இருந்தான்னு சொன்னா அந்த தாராள மனப்பான்மை இருக்காது, சிக்கனம், கஞ்சத்தனம் இருக்கும். அதே மாதிரி சுவர் இருந்தா பாருங்க, லக்கணத்துல சுவர் இருக்கவங்க உள்ளூர்ல இருப்பாங்க. குரு இருந்தாலோ, சுக்கிரன் இருந்தாலோ, வளர்பிறை சந்திரன் இருந்தாலோ, தனித்த புதன் இருந்தாலோ பெரும்பாலும் 90% அங்க உள்ளூர்லே ஜீவனம் இருக்கும். ஆனால் பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது, குறிப்பாக சனி எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் வெளியூரிலே ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி லக்கணத்துல வந்து சுவர் இருக்கும்போது இந்த ஒரு அவசரம், ஆணவம் இதெல்லாம் இருக்காது. சனி போன்ற பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அவசரம், ஆணவம், ஆத்திரம், கோபம், கடுஞ்சொல் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சுவர் இருந்ததுன்னா உடல் நலத்துடன் இருப்பார்கள். லக்கணம் வந்து ஆரோக்கிய ஸ்தானம். அதே மாதிரி இவங்க சனி இருந்தால் உடல் உபாதைகளும் இருக்கும். லக்கணத்துல சனி இருந்தா வந்து நம்ம வந்து திக்பலம் இழப்பு, 7ல திக்பலம் பெறுவதனால 7ஆம் இடத்து சனி திக்பலம் இழப்புன்னு வர நம்ம சொல்லிக்கிட்டோம். அப்போ பொதுவா வந்து லக்கணத்தில் சனி உள்ளவர்கள் மந்தத்தன்மையாக இருப்பார்கள், சோம்பலாக இருப்பார்கள். சனி என்றாலே தாமதம், லேட்டு தான். அப்போ எதையாவது நம்ம ஒரு காரியத்தை தொடங்கினால் தடை, தாமதம் இவர்களுக்கு இருக்கும். சனி என்றால் மறதியை குறிக்கும். எனவே ஜாதகர் வந்து எப்படி இருப்பாருன்னா கொஞ்சம் மறதி அவருக்கு இருக்கும். அதனாலதான் அந்த மறதி இருக்கணும், மந்தத்தன்மை, சோம்பல் அதெல்லாம் வேற வந்துடும். இதனால இருக்கிறதுனால அந்த முன்னேற்றமானது இவருக்கு விரைவில் இருக்காது. அதே நேரத்துல இவர் வந்து சனி வந்து என்னது, நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லதை செய்வார், கெட்டதை செஞ்சவங்களுக்கு கெட்டதை செய்தார், பூர்வ புண்ணிய பலனை கொடுப்பார். அதனால இவரை வந்து அதுக்குரிய தண்டனையை கொடுப்பவர் என்பதனால இவரை நம்ம நீதிபதினு சொல்றோம். அப்போ இவர் நீதிபதினு சொல்லுவதனால இவர் வந்து சனி வந்து நேர்மையானவர், ஒரு நீதிமான், ஒழுக்கம் உடையவர், கட்டுப்பாடு உடையவர். சனி வந்து சனினாலே தொழில். அப்போ இவர் வந்து லக்கணத்துல இருக்கும் பொழுது கடின உழைப்பாளி. லக்கணத்துல சனி இருக்கவங்க பார்த்தாங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுடைய சாதகப்படி பார்த்தால் அப்படி செய்து கொண்டு இருந்தால்தான் அவர்களால கொஞ்சம் வாழ்க்கையிலே இம்ப்ரூவ் பண்ண முடியும். சனி என்றாலே அடிமை தொழில் இருக்கும்,
தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் அழுக்கு நிறைந்த இடங்களிலே அவர்களுக்கு வேலை இருக்கும். இப்ப கடைநிலை ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், கடைநிலை ஊழியராக இருக்கலாம். ஒரு அரசு அலுவலகம் என்றால் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பியூன் போஸ்ட் தான் முதலிலே அவர்கள். அப்புறம் அவங்க குறு பார்வை இருந்தாங்கன்னா அவங்க அதிகாரி வரை உயர்வார்கள். ஆனால் முதலிலே அவர்கள் செல்லக்கூடியது ஒரு அதிகமான படிப்பு இருந்தால் கூட அவர்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக தான் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். படிப்பு இல்லை என்றால் ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டாகத்தான் செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். சுவருடைய பார்வையினால் அவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இவர்கள் லக்கணத்திலே சனி இருக்கும் பொழுது இவருடைய பெயரை சொன்னால் ஊரிலே பல நபர்களுக்கு தெரியாது. அடுத்தது இவர்கள் எல்லையுமே ஒரு சனி என்றாலே ஒரு ஏமாறுதல், அந்த ஒரு ஏமாறும் தன்மையை பெற்றவர்களாக இருப்பார்கள். முதிர்ந்த தோற்றம் என்று சொன்னேன். சீக்கிரம் இவங்களுக்கு வந்து என்னது வெள்ளை முடி கூட வந்துவிடும். ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று கூறுவ ஒரு பழமொழி உண்டு. அது சனி வந்து தாமதமாகத்தான் கொடுக்கும். தாமதமாக கொடுத்தாலும் நிலையாக கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த வேண்டும். அடுத்தது லக்கணத்திலே சனி இருந்தால் அவர் ஒரு சிறந்த ஜோதிடராக இருப்பார்கள். என்னடா சனிக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இப்படி கூறுகிறானே என்று நீங்க நினைக்கலாம். சனியினுடைய முக்கியமான காரகத்துவம் பற்றின்மை. பற்றின்மைக்கு காரகன் சனி. இந்த பற்றின்மை என்ன பண்ணுது? ஆன்மீக ஈடுபாட்டுக்கு நம்மளை வழிவகுக்கிறது. ஆக ஆன்மீகமும் ஜோதிடமும் நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். எனவே லக்கணத்திலே சனி இருந்தால் அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் என்பதை மறுப்பதற்கில்லை. நீங்க வேணா அனாலிஸ் பண்ணி பாருங்க. வேதத்தின் ஒரு அங்கம் தான் ஆன்மீகமும் ஜோதிடமும். இப்ப அதிக கிரகங்கள் சனி சாரத்துல இருக்குன்னு வைங்க, அப்ப அவங்களுக்கு வந்து ஆயுள்ல சில குறைபாடுகள், விபத்துகள், அதிக கிரகங்கள் சனி சாரத்தில் இருந்தால் இந்த மாதிரி ஏற்பதற்கு வாய்ப்பு வரும். இப்ப சனியினுடைய பார்வைகளை என்று எடுத்தும் பொழுது 3, 7, 10 3ஆம் பார்வையாக சனி லக்கணத்திலிருந்து பார்க்கும் பொழுது முக்கியமான இளைய சகோதரத்தினுடைய கருத்து வேறுபாடுகள் வரும். 3ஆம் இடம் இளைய சகோதரம் சனி இருப்பதனால் கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி 7ஐ பார்ப்பதனால் 7 என்பது திருமணம். திருமணம் லேட்டா போகும். தாலி கட்டும் நேரம் கூட தள்ளி போகும். 7 to 8 குளிச்சாங்கன்னா 8:30 மணிக்கு தான் தாலி கட்டுவாங்க. அதே மாதிரி நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வயது வித்தியாசம் உள்ள வாழ்க்கை துணையாக அமையும். இதுல நம்ம முக்கியமான பார்க்கும்போது இப்போ லக்கணத்துல சனி அல்லது சூரியன் இருந்தா கூட, அல்லது 7லே சனி இருந்தா கூட, அதாவது நம்ம திருமணத்தின் போது முதல் இரவிலே அந்த இரவு 12 மணிக்கு முன்பு தம்பதியர்கள் இணையக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னா அப்புறம் 12 மணிக்கு பிறகு நம்ம அந்த இணையும் பொழுது மறுநாள் வந்துவிடும். ஏன்னா சனி என்றாலே லேட்டாக நடந்தால் தோஷம் இல்லை என்பதனுடைய கான்செப்ட் தான் அது. அடுத்தது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 1ஆம் இட பலனை முடிச்சிருக்கேன். அடுத்தது 2ஆம் இடம் சனி 2இல் இருந்தால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே 2ஆம் இடத்திலே பாவர்கள் இருக்கக்கூடாது. பாவர்கள் என்றால் என்ன தெரிஞ்சிருக்கும். அதாவது செவ்வாய், சனி, தேய்பிரை சந்திரன், ராகு கேதுக்கள், இது மாதிரி பாவர்கள் 2ஆம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். 2ன்னு இல்லை, 2ன்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் 2, 4, 7, 8, 12 இது போன்ற இடங்களிலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரி, இப்ப 2ஆம் இடம்னா என்ன குறிக்கும்? வாக்குவை குறிக்கும். வாக்கு என்றால் பேச்சு. அப்போ 2இல் சனி இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி பேசுவார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் என்றால் இவருக்கு மிக மிக பொருந்தும். சனி என்றால் பொய் பேசக்கூடிய ஒரு காரகத்துவம் உண்டு. இவருடைய 2இல் சனி இருக்கவர்கள் பொய் பேசுவார்கள். இவருடைய பேச்சு இட் இஸ் நாட் டிரான்ஸ்பேரண்ட். தெளிவா அடுத்தது தாமத பேச்சாக இருக்கும். ஆனால் வாக்கு பலிதம் இருக்கும். இவர் இப்ப 2லே சனி இருக்கும் பொழுது வாக்கு மூலமாக துன்பம் இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவார், வாயடிப்பார். ஏதாவது நம்ம ஒரு கருத்தை சொன்னோம்னா ஆப்போசிட்டா பேசுவார். அதாவது ஒரு பேச்சை நம்ம பேசணும்னா அந்த பேச்சுல ஒரு குறையை கண்டுபிடிப்பார். ஆனா அவர் பொய் சொல்வார்னு சொன்னேன். ஆனா அந்த பொய் எப்பேற்பட்ட பொய்யா இருக்கும்னா ஒருவரை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த பொய்யை சொல்லக்கூடிய அந்த சனி இருப்பார். சரி, இது வாக்கு சம்பந்தமானது. அடுத்து தனம் சம்பந்தமானது. தனம் சனினா லேட்டு. தனம் வருவது கொஞ்சம் லேட்டா வரும். சில பேருக்கு தன பற்றாக்குறையும் வரலாம். ஆக அது வறுமைக்கு கூட இடம் வகுக்கும், தன நஷ்டம் ஏற்படும். அடுத்தது குடும்பம். அப்போ குடும்பம் சனி வந்து லேட்டுன்னு சொல்லியிருக்கேன். குடும்பம் தாமதமாக அமையும். சனின்னா கஷ்டம், குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும். குடும்பம் தாமதமாக அமையும்னா திருமணம் தாமதமாக இருக்கும், அல்லது திடீர் திருமணமாக அமையவும் வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் உள்ள நபர்கள்ல ஒற்றுமை இருக்காது. 2ல சனி இருக்கவங்க அந்த குடும்பத்துல தாய் தாப்பன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா ஒருவருக்கு ஒருவர்
ஒரு ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவோடு தான் இருப்பார். அதே மாதிரி இந்த 2ல் சனி உள்ள ஜாதகர் என்ன செய்வாரு, வீட்டினுடைய தொடர்பு அவருக்கு குறைவாகத்தான் இருக்கும். தொழில் நிமித்தமாக அவர் வெளியே சென்று தனம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும். அதே மாதிரி 2 குடும்பம்ங்கிறதுனால அவருக்கு தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பெண் சகவாசம் ஏற்படலாம். இப்போ இது பாலிய விவாகமா இருந்ததுன்னா 2 தாரம் ஏற்படக்கூடிய இதாக கூட வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஆக அங்கே சனி இருக்கும் பொழுது ஆரம்ப கல்வியிலே தடை இருக்கும். கல்வியிலே கொஞ்சம் ரொம்ப ஒரு ஜீனியஸா இருக்க மாட்டாங்க. 2ல சனி உள்ளவங்க மந்த புத்தியோட தான் இருப்பாங்க. சனி நீதிமான்கிறதுனால அவங்களுடைய படிப்பை எடுத்துக்கிட்டா ஒரு லாயருக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்புறம் 2ஆம் இடம் என்பது முகத்தை குறிக்கும். முக்கியமாக கண்ணில் குறைபாடு இருக்கும். பல்லு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பல்லிலே பிரச்சனை இருக்கும். 2ஆம் இடம் என்பது முகம், சனி என்பது முதிர்ந்த அப்படிங்கிறதுனால முதிர்ந்த தோற்றம் இருக்கும். அப்புறம் 2ஆம் இடம் என்பது நமது தாய் கூட பிறந்த பெரியம்மாவை குறிக்கும். ஏன்னா 4 தாய் என்று எடுத்துக்கிட்டா 4க்கு 11ஆம் இடம் இல்லையா? அப்போ அந்த பெரியம்மாவுடைய லைஃப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆக இப்போ இது 4ஐ பார்க்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வை மூலம் 4ஐ பார்க்கிறதுனால இந்த தாயாருக்கு கொஞ்சம் கெடுதல். தாயாரினுடைய உடல்நிலை கெடும், தாயாருடைய சொத்து நாசமாகும். 4ஐ பார்க்க 4 என்றால் நெஞ்சு, மார்பு, அது அங்க ஒரு பெயின் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் 2 என்பது நேர் சமசப்த பார்வையாக 8ஐ பார்க்கும். 8 என்றால் என்ன? ஆயுள். சனியை பொறுத்த மட்டிலே 8ல இருந்தாலும் ஆயுள் நன்றாக இருக்கும், 8ஐ பார்த்தாலும் கண்டிப்பாக ஆயுள் நன்றாக இருக்கும். சரி, இன்னும் ஒரு பார்வை இருக்கு, 11ஆம் பார்வை. 11ன்னா என்ன? மூத்த சகோதரம். அப்போ கண்டிப்பாக அங்க சனி பார்க்கும் பொழுது மூத்த சகோதரத்திடம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆக 2ஆம் இடத்தை பத்தி சனி போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் நவ் ஐ கம் டு த 3ல் சனி பகவான். 3ல் சனி பகவான் என்பது ஒரு நல்ல அமைப்பு. ஏன் இது ஒரு நல்ல அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3, 6, 10, 11 இது உபஜயஸ்தானங்கள். ஆக உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாபர்கள் சுவராக மாறி நல்லதை செய்வார் என்பது ஒரு ரூல்ஸ் இருக்கு. பராசர ஜோதிடத்துல உள்ள ஒரு முக்கியமான விதி 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானங்களிலே உள்ள பாபர்கள் சுவராக மாறி நல்லது செய்வார். எனவே 3ல் சனி இருந்தால் அந்த தசையிலே நல்லது நடக்கும். ரைட்டு. இப்போ 3ஆம் இடம்னா என்ன? தைரியஸ்தானம். அப்போ ஏற்கனவே நம்ம ரூல்ஸ் சொல்லிட்டேன், அப்ப நீங்களே சொல்லிடலாம். அப்போ இவருக்கு அதிக தைரியம் உண்டு. இப்போ வீரியஸ்தானம், இவர் அதிக வீரியம் உடையவர். அடுத்தது இளைய சகோதரஸ்தானம். இப்போ 3ல நல்லது செய்வார்னு தானே சார் சொன்னீங்க. இளைய சகோதரம்னு பார்த்தா இளைய சகோதரன் இருக்க மாட்டாருன்னு சொல்லுதுல, ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். சோதரத்தில் புலமை பெற்றவர்கள் அவ்வாறு நினைக்க மாட்டார்கள். ஒரு ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் நினைக்க சான்ஸ் இருக்கு. என்னடா 3ல சனி இருந்தா இளைய சகோதரத்தை பாதிக்கும் தானே, நல்லா இருக்கும்னு சொன்னானே. ரூல்ஸ்லன்னா சனி பகவான் உயிர் காரகத்துவத்தை பாதிக்கிறார், பொருள் காரகத்துவத்தை பாதிக்காது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஆக அடுத்தது இப்ப 3ஆம் இடம் என்பது நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை சச்சரவு இருக்கும். 3ஆம் இடம் என்பது செர்வன்ஸ், வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் கொஞ்சம் நமக்கு கோஆபரேட்டிவா போக மாட்டான். ஒரு சண்டை சச்சரவு, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா உயிர் காரகத்துவத்தை சனி பாதிக்கிறதுங்கிறது தான் கான்செப்ட். அடுத்தது 3ஆம் இடம்ல என்ன? விடாமுயற்சி. விடாமுயற்சியால் ஜாதகர் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்து 3ஆம் இடம் என்பது ஒரு குறுகிய பயணத்தை குறிக்கும். சனி என்பது தொழில். எனவே தொழில் ரீதியாக இவர் ஒரு பயணம் இவருக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி 3ங்கிறது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் என்ன? வில்லங்கம். அப்ப சனி இருக்காரு, கொஞ்சம் வில்லங்கமா தான் இருக்கும் இவருடைய சனி கொஞ்சம் கெடுப்பாரு, அப்புறம் சரியாயிரும். அப்புறம் 3ஆம் இடம்னா என்ன? இயல் இசை நாடகம். அதுல இவருக்கு அவ்வளவு ஆர்வமோ ஈடுபாடோ இருக்காது. அதே மாதிரி 3ல சனி இருக்கவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்காது. மற்ற பேருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஒரு கம்பல்சரினால அவர்கள் அப்புறம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அப்புறம் ஒரு நகை, அதுல எல்லாம் இவருக்கு ஆர்வம் இருக்காது. சனி 3க்கு உகந்த இடம் அப்படிங்கிறதுனால
இவர் அந்த இடத்துல ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பாக இருக்காது, புத்திசாலித்தனம் இருக்கும், உகந்த இடம் என்பதால் வறுமை இருக்காது, ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 3ல் சனி உள்ளவர்களுக்கு இஎன்டி, இயர் நோஸ் த்ராட், அந்த இயர் நோஸ் த்ராட்ல ஒரு பிரச்சனை இருக்கும். காது, 3ஆம் இடம்னா காது, அது காது, கை, தோள்பட்டை, அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்து சரியாகும். சனி இப்ப 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எங்க பார்க்கும்? 3ஆம் பார்வை மூலம் 5ஐ பார்க்கும். அப்ப 5ஐ பார்த்ததுன்னா என்ன மெயினா? சனின்னா லேட்டு, 5னா குழந்தை. குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட் ஆகும். 9ஐ பார்க்கும் பொழுது என்ன செய்யும்? பாக்கியஸ்தானம், பாக்கியம் தாமதமாக கிடைக்கும். 9 என்பது தந்தை, தந்தைக்கு பிரச்சனை இருக்கும். அப்புறம் 12ஐ பார்க்கும். சனி 12ஐ பார்க்கும்போது என்ன நடக்கும்? 12னா விரயம். அப்போ சனி கட்டுப்படுத்துவார் இல்லையா, விரயத்தை கட்டுப்படுத்துவாரு. அடுத்தது அயன சயன போகம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அடுத்தது இப்ப நம்ம 4ஆம் இடத்துக்கு போறோம். 4ல் சனி. 4ல சனி என்ன ரூல்ஸ்னா கேந்திரஸ்தானம். 1 4 7 10ங்கிறது கேந்திரம். கேந்திரத்திலே பாபர் என்ன செய்தாரு? வலிமை பெறுவார். அப்போ 4 என்பது தாய்ஸ்தானம், 4 என்பது தாய்ஸ்தானம். சனி என்பது அந்த இருக்க இடத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ தாய்ஸ்தானம் என்பதால் தாய்க்கு கெடுதல் இருக்கும். தாய் எப்படி கேரக்டரா இருப்பாரு? தாய் தனிமை விரும்பியாக இருப்பா, தாய் கடின உழைப்பாளியாக இருப்பா, தாயினுடைய உடல் நலம் கெடும், தாய்க்கு சில தோஷங்களோ கண்டங்களோ இருக்கும். இள வயதிலே தாயை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சாதகருக்கும் தாய்க்கும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தாய் வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சரி, அடுத்தது வீடு. இப்போ இவர் சனி என்றாலே பழையன்னு அர்த்தம். இவர் வீடு கட்டுறது வீடே கட்டுனால கூட வீடு கட்டுவதுக்கு ரொம்ப லேட் ஆகும். உடனே கட்ட முடியாதுன்னு நினைச்ச நேரத்துல அப்படி வீடு கட்டினா கூட பழைய மாடல்ல தான் கட்டுவார். அதுக்கு தடை தாமதம் இருக்கும். அப்படியே கட்டி வரும்போதும் அது ஒரு இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். பெரும்பாலும் பழைய வீட்டுல தான் குடியிருப்பாங்க. அப்படியே அவங்க வீடை கட்டி முடிச்சிட்டா கூட சொந்த வீட்டிலே குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. பொதுவாக 4லே சனி இருக்கும் பொழுது வீடு கட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு கட்டும் போது ஒரு கர்மா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, சனி என்றால் இருட்டு கிரகம் என்று சொன்னேன். அந்த வீடு கொஞ்சம் இருட்டு நிலவும். அப்ப என்ன செய்யணும்? இருட்டு நிலவும்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல சன்னல்கள் கம்மியா இருக்கும். அப்போ சன்னல்களை அதிகமாக வைத்து கட்ட வேண்டும். இவ்வாறு நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்போது அந்த துன்பங்களில் இருந்து விடுபடலாம். வீடு, பூமி, லாபம், அதுல எல்லாம் லாபம் இருக்காது. ஆனா ஆட்சி உச்சமா இருக்குன்னு வைங்க, அப்ப அது ஒரு நட்பலமாக இருக்கும். அடுத்தது நம்ம வாகனம் பார்ப்போம். ஐயா உங்க வாய்ஸ் மியூட் விழுந்திருக்கு பாருங்க. கண்டினியூ பண்ணலாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கும். அப்போ சுகஸ்தானத்துல சனி இருக்காரு. அப்போ சுகத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். முக்கியமாக சனின்னா காலை குறிக்கிறதுனால கால் வலி இருக்கும். அப்புறம் போது சுகஸ்தானம் என்பதனால இவருக்கு பெரிய பெட்டு அது இதுல எல்லாம் படுத்து தூங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நினைப்பு இவருக்கு இருக்காது. தரையில படுத்து தூங்குவதையே இவர் சுகமாக கருதுவார். 4ஆம் இடம் என்பதனால் சுகம் கெடுகிறது. ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை இவருக்கு ஏற்படும். இவர் தூக்கம் கூட கெடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்து 4ஆம் இடம் என்பதனால இவர் சனி இருப்பதனால நீச்ச பெண்ணுடன் சுகம் காணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நீச்ச பெண் என்றால் விதவை பெண், ஊனமான பெண், அந்த மாதிரி கூட ஒரு நிலைமை வரும். 4 என்பது நெஞ்சை குறிக்கிறதுனால அது சுகஸ்தானமாக அந்த காரகத்துவம் இருப்பதனால் நெஞ்சு வலி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்.
அடுத்ததுனால 4 வந்து இருதயம், கொஞ்சம் இருதயம் பற்றிய பயம் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது 4ஆம் இடம் என்பது கல்வியை, முக்கியமாக கல்வியை குறிக்கக்கூடிய இடம். சனி என்பது மந்தன். ஆக படிப்பிலே வந்து அவ்வளவு ஜீனியஸா இருக்க மாட்டாரு, படிப்புல கொஞ்சம் மந்தமாக இருப்பார். அப்படியே இவர் வந்து அந்த படிப்பிலே கொஞ்சம் தடை இருக்கும், பள்ளி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இவர் படிக்கக்கூடிய பள்ளி கூட பழைய பள்ளிக்கூடமாகத்தான் இருக்கும், அந்த காலத்து பள்ளியில அந்த மாதிரி. இவர் வந்து இவர் வந்து வெளிநாடு சென்றால் இவருக்கு வெற்றி உண்டாகும். இவருக்கு வந்து காலேஜ் ஸ்டடி போறது, ஹையர் ஸ்டடிஸ் போறதுல ஒரு தடை இருக்கும், தாமதம் இருக்கும். அப்போ இவர் எச்சரிக்கையா இருக்கணும்னா இவர் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒகேஷனல் குரூப் படிக்கலாம். அக்ரிகல்ச்சர் குரூப்போ, இன்ஜினியரிங் குரூப்போ, ஒரு நர்சிங் குரூப்போ, ஒரு டைப் ரைட்டிங்கோ, அந்த மாதிரி இவர் ஒரு ஒகேஷனல் குரூப் படிச்சா இவர் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடம் என்பது முக்கியமாக சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக சனி அதிலே இருந்தால் இவர் தனது சொந்த பந்தங்களில் இருந்து கண்டிப்பாக விலகியே இருப்பார் என்று நம்ம கொள்ளலாம். அடுத்தது 5ஆம் இடத்திலே சனி. சனிக்கு வந்து பொதுவா அந்த திரிகோணத்துல பாவர் கொஞ்சம் இருந்ததுன்னு சொன்னா அதுல வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம். அப்போ சனி வந்து புத்திரஸ்தானத்தை அந்த கொஞ்சம் அந்த தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும், புத்திர தோஷம். அப்ப லேட் இஷ்யூவா இருக்கும். ஒரு திருமணம் முடிந்து ஒரு 5ல சனி இருக்கிறதுனால ஒரு 5 ஆண்டுகள் வரை ஒரு குழந்தை இருக்காது. 5 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தாலுமே வந்து ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ சனி இருக்கிறதுனால பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். 5ல் சனி இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை குறைபாடு இருக்கும். ஆனால் குறுபார்வை இருந்தால் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிவிடும். அப்போ அந்த குழந்தை இருந்தால் கூட கருத்து வேறுபாடுகள் சாதகருக்கும் குழந்தைக்கு இருக்கும். அடுத்தது 5ல சனி வந்து முக்கியமா எச்சரிக்கையா இருக்கிறது என்னன்னு சொன்னா, 5ன்னா குழந்தை, சனின்னா கர்மா என்று சொல்லும் பொழுது தனது பிள்ளைகளுக்கு கர்மா செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைமை, அதாவது பயமுறுத்தல ஒரு எச்சரிக்கை பதிவு, அவ்வளவுதான். இதுக்கு பரிகாரம் என்னன்னா நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது, அது ஒரு நம்ம கல்யாணத்துக்கு முன்னும் பின்னும் நம்ம ராமேஸ்வரம் சென்று வழிபடுதல், இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக துன்பத்திலிருந்து தப்பிக்கலாம். அடுத்து புத்திரஸ்தானம் முடிச்சு நம்ம புத்திஸ்தானத்துக்கு வரோம். இவர் 5ல சனி இருக்கவர் ஒரு வில்லங்க பாத்தியா இருப்பார், புத்திசாலித்தனம் கம்மியா இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் சனி வந்து மந்த புத்தின்னும், அதனால ஒரு குறுகிய மனப்பான்மை தான் இருக்கும். சோசியல் மூவ்மெண்ட் இருக்காது, சமுதாயத்தோடு ஒட்டி பழக மாட்டார். 4ல இருந்தாலும் சொந்தக்காரங்களோட ஒட்டி பழக மாட்டாரு, 5ல இருந்தா சமுதாயத்தோட ஒட்டி பழக மாட்டார். அப்புறம் 5 என்றால் என்ன, மனதை குறிக்கும். மனது, ஆள் மனது, சிந்தனை, எண்ணம், இதெல்லாம் 5ஆம் இடம். அப்ப இவருடைய சனி இருக்கும்போது இவருக்கு வந்து நம்ம வடமொழியில கிளேச மனம் என்று சொல்வார், சஞ்சல மனம் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியா இருப்பார், மனதுல நிம்மதி இருக்காது. இவருடைய அதே மாதிரி சிந்தனை என்று எடுத்துக்கொண்டால் நல்ல சிந்தனை இருக்காது, ஒரு ஈவில் மைண்டடா தான் இருப்பார் இவர். இவர் வந்து எண்ணங்கள்னு சொன்னா இவர் எண்ணங்கள், இது என்பது எண்ணம். சனி என்பது லேட்டா நடக்கும். அப்போ வந்து இப்ப நினைச்சது கொஞ்சம் நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். டாக்டர் படிக்கணும்னு நினைச்சாருன்னு சொன்னா இன்ஜினியரிங் படிப்பார். அதே மாதிரி 5ல ராகு, கேது, சனி இப்படிலாம் இருக்குன்னு வைங்களேன் பாவர்கள், அந்த எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாகத்தான் இருக்கும். சரி, அடுத்தது வந்து புகழை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்போ இந்த புகழ் ஸ்தானத்திலே ஒரு பாவகிரகமான சனி இருக்கிறதுனால இவருக்கு வந்து புகழ் கிடைக்கிறது கஷ்டம். செல்வம், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து, புகழ் அதெல்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது முக்கியமான ஸ்தானம் பூர்வீக புண்ணிய தோஷம். இவர் பூர்வீக புண்ணிய தோஷம் காரணமாக மனம் வந்து கலங்கி காணப்படுதல், மனப்பிரச்சனையோடு இருத்தல், மன போராட்டத்திலே இருத்தல். அப்போ இவர் வந்து 5ல சனி இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா, உள்ளூர்ல வசிப்பது வந்து கொஞ்சம் அபூர்வமா தான் இருக்கும், வெளியூர் வாசியா இருப்பார். 5 என்பது பாருங்க பணவரஸ்தானம், கொஞ்சம் வருமான குறைவு ஏற்படக்கூடியதா இருக்கும். 5ல சனி இருந்தாலே கொஞ்சம் பூவரா இருப்பாரு, கொஞ்சம் சிக் பர்சனா இருப்பாரு, கொஞ்சம் வீக் பர்சனா இருப்பாரு, சமுதாய தொடர்பு இருக்காரு, ஸோ கேட்டட் பை அதர்ஸ். ஆக இவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாத்தான் இருக்கும். 5ஆம் இடம் என்பது காதலை குறிக்கும். சனி இருக்கும் பொழுது தவறான காதல் விவகாரத்தாலே அல்லல் படுவார்கள், காதல் பிரச்சனைகள் இருக்கும். 5ன்னா என்ன, பிளானிங், ஒரு செயலை செய்ய முன்கூட்டியே திட்டமிடுதல். அந்த திட்டமிடுதல் வந்து இவருக்கு வந்து ஃபெயிலியூரா இருக்கும், திட்டமிட்டாலும் அதுபடி செயல்பட முடியாது. அப்புறம் முக்கியமா என்னன்னா 5ல வந்து இவர் வந்து இந்த ஸ்பெகுலேஷன், அந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் கண்டிப்பா ஈடுபடக்கூடாது. 5ல சனி இருந்தால் அது ஃபெயிலியூர் ஆயிரும். அப்புறம் என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள்லையும் இவருக்கு வந்து 5ல இருக்கக்கூடிய சனி கை கொடுக்காது. அடுத்தது வந்து இந்த 5ஆம் இடம் என்பது தந்தையினுடைய ஒரு பாக்கியஸ்தானமா இருக்கு. இன்னும் தந்தைங்கிறது 9, 9க்கு 9 5. அப்ப தந்தையினுடைய பாக்கியஸ்தானமா இருக்கிறதுனால
தந்தையினுடைய பொன் பொருள்கள் எல்லாம் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமானது விட்டுட்டு 5ங்கிறது குலதெய்வத்தை குறிக்கும். அப்ப என்ன 5ல சனி இருந்தா என்ன சார் தெய்வம்னா, நீச்சமான தெய்வத்தை இவர்கள் வழிபட நன்றாக இருக்கும். பிரகாரத்தில் உள்ள தெய்வங்கள், பிரகார தெய்வம், அடுத்து கற்பசாமி, முனியசாமி, மாடசாமி, இந்த மாதிரி உள்ள நம்ம தெய்வங்கள் கை கொடுக்கும். எல்லை தெய்வங்கள், கிராம தேவதைகள், இதெல்லாம் 5 குலதெய்வம். சனி என்ன இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நாம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப 5 என்பது தாய் மாமன், தாய் குடும்பம், இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய இதாக இருக்கும். இப்ப 5ல சனி இருக்கும்போது கொஞ்சம் மதுபான பிரியரா இருப்பார். சனி வயிறை குறிக்கும் அல்லவா, அதை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. சனி என்றால் தொழில். அப்போ அந்த தொழில்ல 5ஆம் இடத்துல இருக்கனால போட்டி பொறாமைகள் இருக்கும், வேலையால் தொந்தரவு இருக்கும். அப்புறம் சனி என்றால் ஆயுள் காரகனா இருக்கிறதுனால இவருக்கு 5ல சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் நோய், அதாவது உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது நம்ம 6ஆம் இடத்து சனியை பார்ப்போம். 6ஆம் இடத்துல உள்ள சனி என்ன, நமக்கு ஏற்கனவே 3ஆம் இடத்துல சொல்லும் பொழுதே சொன்னேன், உபஜயஸ்தானத்தில் பாபர் நல்லது அப்படின்னு. இப்ப 6ஆம் இடம் என்பது எதை குறிக்கும்? கோர்ட்டு, காம்படிஷன், டிசீஸ், டெப்ட், எனிமி, சர்வீஸ், இதெல்லாம் குறிக்கும். அப்போ இவருக்கு என்னது, நம்ம சனி இருக்கிறது நல்ல இடம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ எந்த விதமான கோர்ட் கேஸ் இருக்காது. இவருக்கு டிசீஸ், எந்த விதமான நோய்களும் இவர் இருக்காது. இது இருந்தா கூட குணமாயிரும். அடுத்தது எனிமி, இவருக்கு சத்ரு ஜெயம் சொல்லுவோம் இல்லையா, பகைவர்கள் இவர் இருக்க மாட்டார்கள். இவருக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ், உத்தியோகத்திலேயோ ஒரு சேவை செய்யக்கூடிய இடத்திலேயோ இவர் இருப்பார். 6ஆம் இடம் என்பது வயிறை குறிக்கிறதுனால சனி அதுல அமர்வதனால் பிரச்சனையை கொடுக்கும், வயிற்று பிரச்சனையை கொடுக்கும். 6ஆம் இடம் என்பது நமக்கு தாய்மாமனை குறிக்கிறதுனால அது உயிர் காரகத்துவமாக இருப்பதனால கருத்து வேறுபாடுகள், சுமூக உறவு இருக்காது. 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்பதால் இவர் என்ன செய்ய, மறைவு ஸ்தானம் என்ன, இவர் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம வெளியூரோ வெளிநாடோ செல்லக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இவருக்கு ஏற்படும். 6ஆம் இடம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்டு, சனின்னா வேலைன்னு சொன்னோம். அப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை, அல்லது ஆராய்ச்சி மையத்திலே, 6 என்பது ஒரு ஆராய்ச்சி மையத்தை குறிக்கும், மறைபொருளை கண்டுபிடித்தார் 6, 8 எல்லாம். அப்ப ஆராய்ச்சி மையத்திலே ஒரு சயின்டிபிக் சென்டர்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம், அல்லது லோக்கல் பாடி செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கலாம். 6 என்பது உணவு தயாரிப்பையும் குறிக்கும், உணவு தயாரிப்பு தொழிலே இவருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். 6 என்பது உத்தியோகத்தை குறிக்கும். ஆக உத்தியோகத்திலே அது என்னது, உத்தியோகமே இவருக்கு நன்றாக இருக்கும். அது தினக்கூலி உத்தியோகமாக கூட இவருக்கு இருக்கலாம். 6ஆம் இடம் மூத்த சனின்னா மூத்த சகோதரம், நம்ம சித்தப்பாவெல்லாம் அந்த காரகத்துவம் சொல்லுதோம். அப்போ இது 6ல இந்த சனி இருக்கிறதுனால மூத்த சகோதரத்தோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சித்தப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சனின்னா கீழ்மட்ட வேலையாளை குறிக்கும். அங்க 6 சம்பந்தப்படுவதால் அந்த சாதகன் தனது கீழ்மட்ட வேலையாளருடைய பிரச்சனையை குறிக்கும். 6 என்றால் சில தொழிலையும் நம்ம குறிக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையோ அல்லது கழிவுநீர் தொட்டி அது சம்பந்தப்பட்ட வேலையோ, 6 என்றாலே பூமிக்கு அடியில் உள்ள பொருள்கள். ஆக அந்த பூமிக்கு அடியில் உள்ள அந்த வளங்கள் அது சம்பந்தப்பட்ட வேலை, பெட்ரோல், டீசல் அது அந்த சம்பந்தப்பட்ட வேலை, மண்ணெண்ணெய் சம்பந்தப்பட்ட வேலை. அப்ப இப்ப சனி 6ல இருக்கும்போது காலிலே அடிபடக்கூடிய வாய்ப்பு. அப்ப 6ஆம் இடத்து சனி நல்லதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக இங்க 6ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது மந்தன் கிடையாது. எப்படி இருப்பார்? புத்திசாலித்தனமாக செயல்படுவார், விவேகமாக செயல்படுவார். 6ஆம் இடத்திலே சனி இருக்கும்போது நம்ம லக்கணத்திலே சனி சொன்ன மாதிரி சோம்பல் அதெல்லாம் வராது, சுறுசுறுப்போடு செயல்படுவார். வறுமை இருக்காது, பணவரவு உண்டு. அடிமையாக இருக்க மாட்டார், வீரத்துடன் இருப்பார், வெற்றியோட இருப்பார். முதலிலே தோல்வி ஏற்பட்டாலும் கூட பிறகு வெற்றி ஏற்படும், பணவரவு நல்லாக இருக்கும். இவருக்கு செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து, வெற்றி இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா 6ஆம் இடத்து சனியை முடிச்சிட்டோம். 7ஆம் இடத்துல சனி. 7ல சனி திக்பலம்னு சொல்லுவாங்க. பொதுவா 7ல சனி இருக்க வீட்டை கெடுப்பாருங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம். அப்ப 7ல சனி இருக்கிறதுனால களத்திர தோஷத்தை தரும். 7ஆம் இடம் என்பது திருமணமாக இருக்கும், திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். எனவே திருமண குழப்பம், திருமணம் லேட்டா இருக்கும். 7ல சனி சுவர் சாரமோ இல்ல அது நல்ல இடத்துல இருந்தா என்ன ஆகும்?
ஒரு லேட் ஆனா கூட 3, 6 பதினொன்றுல இருந்தால் லேட் ஆனாலும் கூட ஒரு நிலையானதாக அவருக்கு அமையும். திருமணம் வந்து லேட் ஆகும் சொல்லியாச்சு, தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனானால் 30 வயதுக்கு மேல் நடத்தினால் நல்லது. பெண்ணானால் 27 வயதுக்கு மேலே திருமணம் நடத்தினால் நன்றாக இருக்கும். குறித்த நேரத்திலே தாலி கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்காது, தாமதமாக தாலி கட்டக்கூடிய நிலைமை இருக்கும். சில பேருக்கு லவ் மேரேஜா கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையிலே சுகம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவு இருக்கும். அதே மாதிரி 7ல சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் லேட்டா தான் முடிக்கணும்னு சொன்னேன். 7 வயது திருமணம் என்றால் 2 வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். அப்ப எப்படி முடிக்கணும்னா பொருந்தாத ஜோடியனில் நல்லது. அப்ப பொருத்தமான ஜோடியை ஏன் முடிச்சாங்கன்னா பொருத்தமான ஜோடியனில் பிரிவு இருக்கும். அப்போ உரிய வயதிலே அப்ப திருமணம் செய்ய விரும்பினால் என்ன செய்யணும்னா தன்னை விட வயதிலோ உடலிலோ அழகிலோ அறிவிலோ அந்தஸ்திலோ ஏதேனும் ஒரு விஷயத்திலே குறை இருக்கும் நபரை நாம சேர்க்கலாம். அந்த குறை இருக்கும் நபரை சேர்க்கணும். இப்ப 7ல சனி இருந்துன்னா சொந்தத்துல திருமணம் செய்யக்கூடாது. அப்படி சொந்தத்துல திருமணம் செய்தால் மர்மம் செய்யக்கூடிய வாய்ப்போ இல்ல அந்த ஆடவனுக்கு 7 சனி இருந்தால் அவனுக்கு வேறு வாய்ப்பாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையோ ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப ஏன் சொந்தத்துல இது பண்ணக்கூடாதுன்னா குழந்தை பாக்கியம் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இவர் வாழ்க்கை துணை என்று எடுத்துக்கொண்டால் மூத்தவராக இருக்கலாம். வயது வித்தியாசம் ஒரு 10 வயதுக்குள்ள ஒரு 7 வயது 8, 9, 10 வயது வரை வயது வித்தியாசம் இருக்கும். வாழ்க்கை துணை முதிர்ந்த தோற்றத்துடன் இருப்பார். அவர் வந்து அவருக்கு வந்து நோய்வாய்ப்படலாம், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உடல் ஊனமாக இருக்கலாம், அருமையாக இருக்கலாம், அழகிலே குறைவாக இருக்கலாம், அல்லது கவலையின் முகமே வந்து கவலை. சனி என்றாலே துக்கத்திலே சந்தோஷம் காண்பவர் தான் சனி. எனவே முகத்திலே கவலை இருக்கலாம். அடுத்து என்னன்னா மணமகள் யாராவது ஒருவர் குடும்பத்திலே வந்து சம்மதம் இல்லாத ஒரு நிலையை கூட இருக்கலாம். சனி 7ல இருக்கும். சனி 7 என்றால் பெண்களை குறிக்கும். கெட்ட நடத்தையுடைய ஒரு பெண்களுடைய தொடர்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம் களத்திரம். சனி தொழிலை குறிக்கிறதுனால் களத்திரத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 7ல வந்து சனி அப்படி சூரியன் இருந்தா லேட் மேரேஜ். 7ல சனியோட புதன் இருந்தாருன்னா விதவையை மனம் செய்வார். செவ்வாய் இருந்ததுன்னா மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கேது சேர்ந்து இருந்ததுன்னா வயது அதிகமுள்ள மனைவியாக இருக்கும். 7 என்பது நம்ம கூட்டு சேர்பவரையும் குறிக்கும். அப்ப அந்த சனி என்றால் ஒரு குள்ளத்தன்மையை குறிக்கும். இவருடைய கூட்டு சேர்பவர் கொஞ்சம் என்ன வேற ஆள் அவ்வளவு வளர்த்தே இருக்க மாட்டார். கூட்டு தொழில் குள்ளமாக இருப்பார். அவருடைய உடம்பிலே ஊனம் இருக்கலாம், முகத்திலே கவலை இருக்கும். அடுத்தது வந்து இவருக்கு வந்து திருமணம் ஆன பின்பு ஒரு வறுமையோ கர்மமோ இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ அதை நான் சொன்னது போல இவருக்கு வந்து தாமதமாக ஒரு திருமணம் செய்தால் நல்லது. 7ல் சனியோ 7ஆம் வீட்டில் சனி பார்த்தாலோ 7ஆம் அதிபதியை சனி பார்த்தாலோ 7ஆம் அதிபதி சனி வாரம் வாங்கினாலோ தாமத திருமணம் தான் நன்று. இதனுடைய பார்வை 7ல் இருக்கும் பொழுது 9ஐ பார்ப்பார். தந்தையினுடைய உடல்நலம் கெடும். அப்ப லக்கணத்தை பார்ப்பதனால் இவருக்கு ஆயுள் தீர்க்கமாகும். நாளை பார்ப்பதனால் தாயினுடைய உடல்நலம் கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கும். 8ல் சனி. இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 8ல் சனி இருந்தா ஆயுள் நல்லா இருக்கும். ரைட்டு, ஆயுள் நல்லா இருக்கும். அதே நேரத்துல ஆயுள் ஸ்தானத்திலே ஆயுள் காரகன். அப்ப தீர்க்க ஆயுள், ஆனா மெதுவாக கொள்ளும். இவர் வந்து அந்த டெத் ஸ்டேஜ், அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது மரணப்படுக்கை என்று சொல்லுவோமே, அந்த நேரத்தில் கடைசி நேரத்துல வந்து இவருக்கு உடனே உயிர் போகாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லக்கணத்துல அந்த சுகர் அந்த இருக்கவங்க அந்த மாதிரி குருலாம் இருந்ததுன்னு சொன்னா அப்படி நைட்டு படுத்திருப்பாரு, விடிய காலம் உயிர் போயிடும் வயதான காலத்துல. ஆனா இவருக்கு வந்து எப்படின்னா படுத்த படுக்கையாக இருப்பாரு. சனி மெதுவாக கொல்லும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்து 8ல இருக்கிறதுனால இவர் ஒரு விபத்தில இருந்து தப்பிய நபராக இருக்கலாம். அடுத்தது நாள்பட்ட நோயா இருக்கலாம். நாள்பட்ட நோய்னா என்ன? ஒரு ஆஸ்துமா, ஒரு கேன்சர், ஒரு யானைக்கால் நோய் என்று சொல்லக்கூடிய பைலேரியாசிஸ், கொசு மூலம் பரவக்கூடிய ஒரு கொடிய நோய். சாதாரணமா நம்ம கொசு கடிக்குன்னு நினைக்கும், ஆனா அது வந்து பைலேரியாசிஸ் பரவுது. அப்போ அந்த மாதிரி அது வந்து நாள்பட்ட நோய். அதை வந்து நமக்கு என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் தீர்க்க முடியாது. கால்கள் வீங்கி இருக்கும். ஆபரேஷன் பண்ணால் கூட 3 ஆண்டு 4 ஆண்டுகள் கழித்து கண்டிப்பாக அந்த கால் மறுபடியும் வீங்கி விடும். அதுக்கான நிரந்தர தீர்வே கண்டுபிடிக்கப்படவில்லை. சரி, அடுத்தது பணவரஸ்தானம். 8ங்கிறது பணவரஸ்தானம். பணவரஸ்தானத்துல பாபர் இருக்கிறதுனால இவருக்கு பண விரயம், தரித்திரம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். 8ன்னா கஷ்டம், சனின்னா தொழில். ஆக ஒரு கஷ்டமான தொழில்.
தொழில் வந்து உள்ளூர்ல அமையாது. ஏற்கனவே 6, 8 இருந்தா வெளியூர்னு நம்ம சொன்னோம். இது வந்து குழந்தையினுடைய சுகஸ்தானம். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் தாமதமாகத்தான் நடக்கும் 8ல சனி இருக்கும்போது. இளைய சகோதரத்துக்கு நோய்வாய்ப்பட்டு ஏற்படும், இளைய சகோதரத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது எல்ஐசி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அமையும், பென்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் எல்ஐசி ஆபீஸ்லயோ இல்ல கிராஜுவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆபீஸ்லயோ, ஏஜ் ஆபீஸ், பென்ஷனுக்கு நம்ம ஏஜ் ஆபீஸ்க்கு தான் போறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இவருக்கு ஏற்படும். சனி 8ல இருந்தாலே என்ன செய்வாங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்டு பொருள் சேர்ப்பாங்க. சனி 8ல இருக்கவங்க என்னன்னா ஒரு நம்ம வளர்த்தவங்களுடைய பேராசைக்காக சனி அப்படி செய்து வளர்த்தவருடன் போராடுதல் அந்த நிலைமை ஏற்படும். ரைட். ஆனா அவங்களுக்கு வந்து எது கிடைக்கணும்னாலுமே அனைத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் சனி 8ல இருக்கவங்களுக்கு. அப்ப சனின்னா தொழில், 8ன்னா என்ன அவமானம். தொழிலே ஒரு அவமானத்தை சந்திக்கலாம், ஒரு அவச்சொல் நேரிடும். முக்கியமாக வந்து என்னன்னா சனி 8ல இருக்கும் பொழுது அவர்களுடைய தொழில் நிலை அல்ல, மாறும், நிலை இல்லாமல் இருக்கும். அது ஒரு அதுக்கு தகுந்தவாறு நம்ம ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். பயமுறுத்தல எச்சரிக்கை பதிவு. சனி வந்து என்னன்னா ஒரு தொழிலை குறிக்கும். 8ன்னா கடன், அப்போ 6ன்னா கடன், 8ன்னா நீண்ட கால கடன். அப்போ ஒரு நீண்ட கால கடன் இருக்கலாம், நல்லா தானே இருக்காங்கன்னா ஒரு வீட்டு லோன் போடலாம். அந்த மாதிரி ஒரு நீண்ட கால கடன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல இருக்கோம், சில பேர் பார்த்தா இவன் இந்த கர்மா வீடுகளுக்கே மரண வீடுகளுக்கே வரமாட்டாம்பாங்க. அப்போ அவனுக்கு வர்றதுல தடை இருக்கும். சனின்னா என்ன, ஒரு அந்த கர்மத்தில் கலந்து கொள்ளுதல். 8ன்னா தடை, அப்ப அந்த கர்மத்திலே கலந்து கொள்வதிலே தடை இருக்கும். அவருடைய மூத்த சகோதரத்துக்கு விபத்து நடந்திருக்கலாம், சித்தப்பாவுக்கு விபத்து நடந்திருக்கலாம். சனின்னா வந்து என்னது, கேஸ், பெட்ரோல், அது மூலமாக பணவர ஸ்தானம் என்பதனால அவருக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைந்திருக்கும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திலே உள்ள சனியை பார்ப்போம். 9ன்னா என்ன, நம்ம தந்தை. அப்ப இவருக்கு கண்டிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தையோட விஷயத்துக்கு சனி நல்லதில்லை பொதுவா. தந்தை அப்ப சனியோட கான்செப்ட் என்ன, அப்ப இருக்கும் இடத்த கொஞ்சம் கெடுத்துருதாரு. தந்தைக்கு வந்து ஆனா தந்தைக்கு சொத்து இருக்கும். சனின்னா விவசாய நிலத்தையும் குறிக்கும். தந்தைக்கு விவசாய நிலம் இருக்கும், ஜீவன குறைவு எல்லாம் கொடுக்காது. தந்தை எப்படி இருப்பாருன்னா கொஞ்சம் ஏமாந்தவரா இருப்பார். அவர் முதிர்ந்த தோற்றத்துடன் இருப்பார், எளிமையான தோற்றத்துடன் இருப்பார், தனிமையை விரும்புவார். அவர் தந்தையினுடைய பெயரை சொன்னார் ஊரிலே பல பேருக்கு தெரியாது. ஆனால் நேர்மையானவராக இருப்பார், நீதிமானாக இருப்பார், ஒழுக்கம் உள்ளவராக இருப்பார், கட்டுப்பாடு உடையவராக இருப்பார். அவர் எப்படி தாராளமாக செலவு செய்ய மாட்டார், சிக்கனமாக இருப்பார், கஞ்சத்தனம் இருக்கும். அவர் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார். தந்தை கொஞ்சம் மந்த புத்தி, சோம்பலுடன் இருப்பார். எதை சொன்னா எந்த வேலையை சொன்னாலும் காலம் கடந்து செய்வார். நாளை பார்த்துக்கலாம், அப்புறம் செய்வோம். இந்த மாதிரியான ஒரு நிலைதான் தந்தையிடம் இருக்கும். அவர் இரவு பணி, பகல்ல இருக்காது, இரவு பணி. சொன்ன இல்லையா, இருட்டு கிரகம், குறைந்த ஊதியம் தான் இருக்கும். சனிங்கிறது நிறைய ஊதியம் இருக்காது, ஆனால் தொழிலாளர்கள் ஆதரவு இருக்கும். அரசு துறையா எடுத்துக்கிட்டா கடநிலை ஊழியரா இருப்பாரு, கடின உழைப்பாளியா இருப்பாரு. இவருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். இவருடைய தந்தைக்கு தாமத திருமணம் அமைஞ்சிருக்கலாம். இவருக்கு தந்தைக்கு தோஷம் கூட இருக்கும். தந்தையிடம் இவருக்கு கருத்து வேறுபாடு நம்ம பார்த்துட்டோம். தந்தையினுடைய சொத்தை கூட இவர் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். தந்தைக்கு மூட்டு வலி இருக்கும். தந்தைக்கு சனி என்றால் கால்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். தந்தை வந்து பெரிய ஒரு ஆடம்பரமான வீட்டுல எல்லாம் கண்டிப்பா இருக்க மாட்டார், ஒரு பழைய வீட்டுல தான் இருப்பார். சில ரொம்ப மோசமான இடத்துல சனி இருந்ததுன்னா ஜெயில விட வைப்பார். அடுத்தது என்ன, தர்மஸ்தானம். அப்ப வந்து 9ல சனி இருக்கும்போது தர்மம் செய்ய விட மாட்டான், கொஞ்சம் அற்பத்தனம் இருக்கும். அதனால கொஞ்சம் விரோதத்தன்மையை மக்களிடம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ரைட்டு. சனி அந்த 9ஆம் இடம் வந்து தெய்வ பக்தி ஸ்தானம். அப்ப இறை உணர்வு அது ஒரு லேட்டா கொடுக்கும். ஒரு சனி என்பது லேட்டுன்னு நம்ம பார்த்திருக்கோம், 50 வயதுக்கு மேல கொடுக்கும். வந்து 9ஆம் இடம் என்பது உயர்கல்வியை குறிக்கும். 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் காலேஜ் ஸ்டடி, முதல் டிகிரி வாங்குதல், 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். அதை சனி கட்டுவார். சரி, இப்போ இது வந்து 9ஆம் இடம் பிதிர் ஸ்தானம். பிதிர் தோஷம் இருக்கும், பிதிரோட சொத்து கொஞ்சம் ரொம்ப இதா நாசமா போயிடும். அடுத்தது 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியத்தை கெடுக்கும், பாக்கியம் குறைவா இருக்கும். பாக்கியம் குறைவா இருந்ததுன்னா வருமானம் வரத்து நமக்கு தாமதமா இருக்கும், வருமானம் வருவதற்கு தடை இருக்கும். பொன் பொருளை நம்ம பிறருக்கு கொடுத்துட்டு என்ன செய்வோம், ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அடுத்தது 5க்கு 5 புத்திரஸ்தானம். அதனால புத்திர தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். 9ல் உள்ள சனி 3ஐ பார்க்கும்.
3 பார்க்கறதுனால 3 ஒரு காமஸ்தானம்ங்கிறதுனால பெண் தொடர்புகள் ஏற்பட்டு பெண்களுக்கு பொருளை வாரி இறைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பான் 9ல இருக்கக்கூடிய சனி. ரைட்டு. 9ல இருக்கக்கூடிய சனி 11 பார்ப்பான். அப்போ அவனுக்கு லாபமும் வரும், கொஞ்சம் வருமானமும் வரும். 11 பார்ப்பதனால மூத்த சகோதரன் அவனோட கருத்து வேறுபாடு இருக்கும், நண்பர்களோட கருத்து வேறுபாடு இருக்கும். ரைட்டு. 11 லாபஸ்தானம்னால அவனுக்கு சனி தொழில், அவன் இரும்பு தொழிலோ ஸ்கிராப் தொழிலோ விவசாய தொழில் மூலமாகவோ அவனுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அந்த சனி சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்தை முடிச்சுட்டோம். இப்ப 10ஆம் இடத்துக்கு வரோம். 10ன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் 3, 6, 10, 12 என்பது உபஜயஸ்தானம், அங்கு பாபர் இருப்பது நன்னுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 10ல சனி இருந்தா செல்வம், செல்வாக்கு, வெற்றி எல்லாமே, கௌரவம், புகழ், அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு. தொழில் ஸ்தானம் 10, சனி தொழில் காரகன். அப்ப தொழில் ஸ்தானத்துல தொழில் காரகன் இருக்கான். அப்ப கண்டிப்பாக நஷ்டம் வராது, நல்ல உழைப்பாளி, தொழிலே கொடிகட்டி பறப்பான், பெரும் பண வசதி இருக்கும். வெவ்வேறு இந்த தொழில லாபம் இருக்கா, ரைட்டு, அடுத்து அந்த தொழில லாபம் இருக்கா, ரைட் என்று இந்த மாதிரி அடிக்கடி லாபம் தரக்கூடிய தொழில்களை பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். எப்போதுமே வீட்டுல அடைஞ்சு இருக்க மாட்டாரு, வேலை 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 என்றுதான் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ சனினாலே உங்களுக்கு வெளியூர் தான், தடை தாமதம், அந்த திருப்தியின்மை, தொழிலெல்லாம் வெளியூர்ல தான் பெரும்பாலும் இருக்கும். ஒரு அடுத்தது கிராமம், ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவனா இருக்கலாம், நகரத்துக்கு தலைவனா இருக்கலாம். இப்போ சூரியன் ஒரு ஹையர் லெவல்ல ஒரு ஹெட், சனி ஒரு கிராமத்துக்கு ஒரு விஏஓ அப்படின்னு சொன்னா அது சனியோட ரோல். அதுதான் ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவர். அட்லீஸ்ட் ஒரு படிக்க பருவம் வைங்களேன், ஒரு கிளாஸ் லீடரா இருப்பான், ஒரு காலேஜில் படிக்கான், ஒரு காலேஜ் ரெப்பா இருக்கும், சரி ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு அசோசியேஷன்ல லீடரா இருக்கும். ஒரு சுமாலர் குரூப்ஸுக்கு ஒரு தலைமை வைக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டு. சனி தொழில், சனினாலே தொழில். பொதுவா நம்ம 12 பாவகங்கள்ல 9, 10, 11 என்றாலே அது வளர்ச்சியைத்தான் குறிக்கும். அப்போ 9, 10, 11 அப்படி இருக்கும் பொழுது வளர்ச்சியை குறிக்கிறதுனால, அது வெற்றியை குறித்ததுனால பெரும்பாலும் செல்வந்தனாகத்தான் இருப்பாங்க. அடுத்து 10 என்றாலே அது ராஜ்ய இடம். 10 என்ற எதை குறிக்கும்? அரசாங்கத்திலே உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடியவங்க அது 10ஆம் இடம் தான். அப்படி இல்லைன்னா அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள், அரசியலிலே உயர்ந்த பதவி. அப்போ இந்த மாதிரி இந்த சனிக்கு இந்த 10 உகந்த இடம்ங்கிறதுனால மிக அரசியல் என்றால் மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருப்பார், மந்திரிக்கு சமமான பதவியாக இருப்பார். அப்படி இல்லைன்னா கூட பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது கண்டிப்பாக ஒரு கெஸ்டட் ஆபீசரா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சனி 10 பார்க்கவங்களே என்னுடைய அனுபவத்துல நிறைய பேர் கெஸ்டட் ஆபீசரா இருக்காங்க. அடுத்தது சனி 10ல இருக்கான்னு சொன்னா மந்தன் அல்ல, என்னது புத்திசாலி. சனின்னா தொழில், நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட புரோக்கரா இருப்பாரு, அல்லது சனி உடல் உழைப்பு தொழிலா இருப்பாரு, விவசாய வேலையாக இருக்கலாம், அல்லது 10ல் சனி இருந்தால் அதனுடைய பழங்குனி கொத்தனார் வேலை, கட்டிட வேலை, அவர் இந்த ஆடு மாடுகளை பராமரிக்கக்கூடிய இடையர் வேலை, மண் சட்டி பானையை செய்யக்கூடிய புஜவர் வேலை, இல்ல நம்ம இந்த கழிவு சம்பந்தமான தோட்டி வேலை, இதெல்லாம் ரொம்ப ஒரு பலன் குறைந்து இருந்தால் பார்பர் ஷாப்போ ஒரு தாழ்ந்த ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு இரும்பு இயந்திரம், ஒரு ஸ்கிராப் மெட்டீரியல், அதன் மூலமாக ஒரு மணல் குவாரி, கிரானைட்டு, ஒரு எண்ணெய் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு தொழில்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சனியின் பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைச்சதுனாலே அவன் பெரிய முதலாளி. அதாவது சனி பிளஸ் அடுத்து சூரியன் இருந்ததுன்னா அது எந்த பாவத்திலே உள்ளதோ அது சிறப்பில்லை. இது தனியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு நிலைமையில இருப்பார். ரைட்டு. அப்போ இப்போ 10ன்னா இன்னொன்னு என்னன்னா பட்டம், பதவி, புகழ், அது கண்டிப்பா இவருக்கு கிடைக்கும். 12ஆம் பார்வை இருக்கிறதுனால இவருக்கு செலவு இருக்கலாம், நல்ல பழம் வாங்கி இருந்துன்னு சொன்னா அந்த விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இருக்கும். புண்ணிய இடங்களுக்கு 12 என்பது புண்ணிய இடம், புண்ணிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். சமயம் சார்ந்த விஷயங்களிலே ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே நேரத்தில் அது 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் வாழ்க்கை துணையுடன் சண்டை, சச்சரவு, கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அடுத்தது நம்ம 10 முடிச்சாச்சு, இன்னும் 2 இடம் இருக்கு. 1 முதல்ல 11ஆம் இடம். 11ஆம் இடத்திலே சனி நம்ம ரூல்ஸ்ல சொல்லியிருக்கோம், உபஜயஸ்தானம்னு சொல்லியிருக்கோம். அப்போ 11ஆம் இடத்திலே சனி ஒருவருக்கு இருந்தால் அது எப்படி இருக்கும்? உகந்த இடமாக இருக்கும். அப்போ மூத்த சகோதர ஸ்தானமும் அதுதான்.
மூத்த சகோதர ஸ்தானத்துல அந்த ஒரு பாவ கிரகம் வந்து அமையுது. அப்போ நம்ம ஜாதகர் வந்து மூத்த சகோதரத்தால ஏமாற்றப்படலாம். ஒரு நண்பர்களையும் குறிக்கும், நண்பர்களால ஏமாற்றப்படலாம். மூத்த சகோதரத்தோடையோ இல்ல நண்பர்களுடையோ இவர் நல்லது கிடைக்காது, கருத்து வேறுபாடு தான் இருக்கும். மூத்த சகோதர தோஷம் உள்ள சாதகம் சுருக்கமா சொன்னா. அடுத்தது இவருக்கு நண்பர்கள்னு சொன்னோம் இல்லையா, சனின்னா கீழ்நிலை அந்தஸ்து. இவருடைய 11ல் சனி உள்ள ஜாதகர் வந்து கீழ்நிலை அந்தஸ்துல நண்பர்களா இருப்பார். சரி, நண்பர்களிடத்திலே கொஞ்சம் இவர் வந்து எச்சரிக்கையா இருக்கணும், ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இவருக்கு 11ல் சனி இருக்கும்போது லாபம் எப்படி இருக்கும்னு சொன்னா நிரந்தரமாக இருக்கும். லாபஸ்தானம் 11 பணவரஸ்தானம். இவர் வியாபாரத்தில் ஈடுபடும் பொழுது பெரிய லாபம் இருக்கும், வருமானம் நிரந்தரமாக இருக்கும். தொழில் செய்யும் பொழுது சிறந்து விளங்குவார். ஏற்கனவே சொன்னேன், அதாவது 12 கட்டங்கள்ல 9, 10, 11 என்பது வளர்ச்சியை குறிக்கும், சிறப்பை குறிக்கும். அப்போ நன்றாக இருக்கும். ரைட்டு. 11 என்றால் எதை குறிக்கும்னா ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம். இங்க சனி இருக்கு. அப்போ ஆசைகள் இந்த ஜாதகருக்கு நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆகும். இதுதான் சனி என்றால் ஆயுளை குறிக்கும். 11 என்பது விருத்தி, ஆயுள் விருத்தி உள்ள சாதகம். சனி வந்து 11ல இருக்கும் பொழுது இவருக்கு வந்து மறதியெல்லாம் இருக்காது. நல்ல அதிகம் படித்து நல்ல ஒரு படிப்பாளியாக, கல்வியாளராக, சிந்தனையாளராக, சாதனை செய்பவராக இருப்பார். 11லே சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது லக்கணத்தை பார்க்கும். அப்போ லக்கணத்தை பார்க்கணும்னா என்ன, இள வயதிலே நிறைவிலிருந்து முதிர்ந்த தோற்றமாக இருப்பார். கண்டிப்பாக இவருக்கு மனக்கவலை இருக்கும். ஆனால் லக்கணத்திலே உள்ள சனி ஆயுள் பலம் உண்டு. சரி, அஞ்சை பார்க்கும். அஞ்சை பார்க்கறதுனால புத்திர தோஷம் உண்டு. புத்திர தாமத திருமணம் இருக்கலாம், புத்திரர்கள் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். 8ஐ பார்க்கறதுனால ஆயுள் பலம் உண்டு. ஒரு உயில் மூலமோ, எல்ஐசி மூலமோ, கிராஜுவிட்டி மூலமோ இவருக்கு வருமானம், திடீர் பணம் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். சனி வந்து 11 காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு கும்பம். கும்பம்னா என்ன, சன்னியாசி வீடு. கும்பத்திலே கும்ப அதிபதி ஆட்சி எனில் மன வாழ்க்கை வந்து சரி இருக்காது. ரைட்டு. இப்போ 11 பார்த்தோம். 11க்கு அடுத்து 12. 12னா என்னன்னா விரயம். சனின்னா தொழில், தொழில் மூலமாக விரயம் வரலாம், கஷ்டம், பண கஷ்டம் வரலாம். அது 12 இருக்கிறதுனால நேர சமசப்தமா பார்வையினால 6ஆம் இடத்தை பார்ப்பதனால கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். 12 என்பது ஹாஸ்பிட்டல், மருத்துவ செலவு இருக்கும். 12 மருத்துவ செலவு இருக்கும். சனி 12ல இருக்கும்போது வியாபாரத்திலே விரயம் இருக்கும், தொழிலே ஒரு வீழ்ச்சி இருக்கும். அடுத்தது சனிங்கிறதுனால ஒரு கெட்ட சகவாசம் மூலம் கூட தன விரயம் இருக்கும். 12 நம்ம பொதுவா என்னன்னா முக்கியமானது அயன சயன போகும். அப்போ தூக்கத்தை கெடுக்கும். ஒரு அயன சயன போகம் இவருக்கு கிடைக்காது. அயனம்னா என்ன, பயணம். அப்போ 12ல சனி இருக்கும் பொழுது அது நீர் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கும். சயனஸ்தானம், தூக்கம் வராது. சுவர் பார்வை இருந்தால் நிவர்த்தி ஆகும். இவருக்கு வந்து போகம் 12 சனி இருக்காது, போகம் இருக்காது, கணவன் மனைவி உறவு சரி இருக்காது. எப்படி சரி இருக்காதுன்னா இவர் வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக இவர் வந்து தனது வாழ்க்கை துணையுடன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாதனால கொஞ்சம் சன்னியாசி வாழ்க்கை, திருமணம் செய்தும் பிரம்மச்சாரி அப்படிங்கக்கூடியது 12ல் சனி உண்டு. 12 என்பது நமக்கு பாதத்தை குறிக்கும். பாதத்திலே சில ப்ராப்ளம் எல்லாம், கண்ணை குறிப்பதனால் கண்ணிலே சில பிரச்சனை எல்லாம், கொஞ்சம் மோட்ச சிந்தனை இருக்கும். சனி இது மோட்ச சிந்தனைனா இறுதி காலத்துல இவர் ஒரு விடுதியில சேரன்னு நினைப்பாரு. 3ஆம் பார்வையாக 2ஐ பார்க்கிறது. 2ஐ பார்க்கிறதுனால தன வரவுங்கிறது என்ன செய்யாது, கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும். இவருக்கு வெளிநாட்டுக்கே போனாருன்னு வைங்களேன், இவருக்கு வந்து திரும்ப ஊருக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இவருக்கு வந்துடும். சனி வந்து யோக திசையா இருந்ததுன்னா வெளிநாட்டிலே போய் வேலை வைப்பாரு. இப்போ 10ஆம் பார்வை மூலம் 12ல இருக்க சனி எங்க பார்ப்பாரு, 9ஐ பார்ப்பாரு. 9ஐ பார்த்தா அப்பாவை கெடுப்பார், தந்தையை கெடுத்து விடுகிறது, பாக்கியத்தை கெடுத்து விடுகிறது. சரி, 6ஐ பார்க்காரு. 6ஐ பார்க்கும்போது என்ன செய்யும், கண்டிப்பாக கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரி இருக்காது, கோர்ட்டு கேஸ் இருக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது 12ல் உள்ள சனி 7ஆம் பார்வை மூலம் 6ஐ பார்த்து அது நம்ம பண்ணிட்டோம். ரைட்டு. தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தனம் இருக்காது. இது தனது. அப்புறம் 9ஐ பார்க்கறதுனால தந்தையினுடைய உடல்நிலைகள் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு.
இந்த மாதிரி இது கண்டிப்பா இருக்கும். இப்போ சரி, இப்போ நம்ம 12 இடத்துக்கும் நம்ம அந்த சனியை பார்த்துட்டோம். இது இருந்தா நம்ம ஒண்ணும் இல்லை. அதுல பரிகாரம் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் நம்ம மூல நூல்கள் அங்கங்க நம்ம இறை வழிபாட பரிகாரத்துக்கு ஒரு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த டைம் இருக்கா மேடம், சொல்லிடலாமா? ஒரு 5 நிமிஷம் டைம் நம்ம திருப்பி பார்ட் 2 கூட நெக்ஸ்ட் மந்த் திருப்பி நம்ம இடையில இது பண்ணிக்கலாங்க சார். இப்போ நம்ம இந்த இதனுடைய வீடியோ இது பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். டைமிங் அதிகமாயிடுச்சு. ரைட்டு. அப்ப ஆமா தேசிய அனைவருக்கும் நன்றி. தேசிய மகளிர் இந்த ஜோதிட கூட்டமைப்பு என்னுடைய நிர்வாகி தலைவர் மேடம் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும், இதை கோஆர்டினேட்டரா இருக்கக்கூடிய இந்த மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தை சேர்ந்த வாய்ப்பு கொடுத்தவர்கள் அனைவருக்கும், நான் சும்மா இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்களும் பேசுங்கன்னு மேடம் என்னை சொன்னாங்க. அதனால நானும் கொஞ்சம் பேசிட்டேன். நிறைகுறைகள் ஏதாவது இருந்தால் பொறுத்தவர்களை வேண்டி என் உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக உங்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சனி நின்ற ஸ்தான பலங்கள் என்ற தலைப்புல அடிப்படைக்கான கருத்துக்களுடன் தங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து இந்த இடத்துல நீங்க பதிவு செய்யுங்க. அது மிக சிறப்பு. நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரை வழங்க திருப்பூரை சேர்ந்த ஐயா தண்டபாணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 31வது நாள், அதாவது தை மாதம் 17, கூட்டினால் 8, 8 என்றால் சனி பகவான். மேலும் இன்று சனிக்கிழமை. எல்லாமே சிறப்பாக அமைந்து விட்டன. ஐயா பாத்தீங்கன்னா பிஜி மோகன் என்னும் ஐயா என்று சிறப்பாக சனி பகவான் டைட்டிலே இன்னைக்கு எடுத்தாரு. ஸோ எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. மேலும் ஐயா ஜி மோகன் என்ன சொல்லியிருந்தார், ஜி என்றாலே கவர்மெண்ட் அரசு ஊழியராக தான் இருந்திருக்காரு. எல்லாமே சிறப்பாக அமைந்து விட்டது. மேலும் இத்தனை நேரம் சிறப்பாக இதை கவனித்துக் கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி. சனி பகவான் பற்றி நிறைய தகவல் கொடுத்துள்ளார்கள். மேலும் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.